வாழ்க்கைங்கிறது ஒரு விசித்திரமான கணக்குங்க. நாம நினைக்கிறோம் இன்னைக்கு ஒரு தப்பு பண்ணிட்டு அதை அப்படியே மறைச்சிடலான்னு. ஆனா அந்த பரமாத்மாவோட கணக்குல எல்லாமே பதிவாகிக்கிட்டே இருக்கு. இப்போ நாம பார்க்க போற சரித்திரம் ஒரு மனுஷன் எப்படி வாழவே கூடாது, ஆனா அதே மனுஷன் எப்படி ஒரு நொடியில மாறலாம் அப்படிங்கிறத பத்தி தான். அதுதான் அஜாமிழனோட கதை. அஜாமிழன் யார் தெரியுமா? ஒரு காலத்துல ரொம்பவும் ஒழுக்கமான, வேதம் படிச்ச சுத்தமான ஒரு பிராமண இளைஞன். பெத்தவங்களுக்கு பணிவிட செய்யறது, தர்மத்தை கடைபிடிக்கிறதுன்னு ஒரு தங்கமான மனுஷன். ஆனா விதி விளையாடிருச்சு. ஒரு நாள் காடு வழியா வரும்போது ஒரு தவறான காட்சிய பார்க்கறான். அவ்வளவுதான். அத்தனை வருஷம் அவன் வளர்த்த ஒழுக்கம் அந்த ஒரு நொடி ஆசைக்கு முன்னாடி சரிஞ்சு போச்சு. யோசிச்சு பாருங்க, நாமளும் அப்படித்தானே? எவ்வளவோ நல்ல விஷயங்களை செய்யணும்னு நினைக்கிறோம், ஆனா ஏதோ ஒரு சின்ன தவறான பழக்கம் நம்ம வாழ்க்கையே தவகீழா மாத்திருது. அஜாமிழன் அந்த பெண்ணோட மோகத்துல விழுந்து தன்னோட பெத்தவங்களை கைவிட்டான், மனைவியை கைவிட்டான். அந்த பாவ வழியிலேயே தன் வாழ்க்கையை தொடர்ந்தான். திருடுறது, ஏமாத்துறதுன்னு எல்லா பாவங்களையும் செஞ்சுட்டு 88 வயசு வரைக்கும் வாழ்ந்துட்டான். அவனுக்கு 10 பசங்க. அதுல கடைசி பையன் மேல அவனுக்கு உயிரே இருக்கு. அந்த பையன் பேரு நாராயணன். ஏதோ ஒரு புண்ணியத்துல அந்த பேரை வச்சுட்டான். இப்போ கிளைமேக்ஸ் வருது. அஜாமிழன் படுக்கையில கிடக்கிறான். அவனோட கடைசி மூச்சு முடிய போகுது. அவனுக்கு முன்னாடி 3 உருவம் நிக்குது. முகம் முழுக்க கருப்பா, கோரப்பல்லோட, கையில பாசக்கயிறோட நிக்கிறாங்க. அவங்க தான் யமதூதர்கள். அந்த பயங்கரமான உருவங்களை பார்த்ததும் அஜாமிழனுக்கு பயத்துல கொலை நடுங்குது. ஐயோ, என்னை இழுத்துட்டு போக வந்துட்டாங்களேன்னு அலறான். அந்த பயத்துல பக்கத்துல விளையாடிட்டு இருக்கிற தன்னோட செல்ல பையனை பார்த்து, நாராயணா, இங்க வாடா நாராயணா அப்படின்னு கத்துறான். அவன் கூப்பிட்டது பையனைத்தான். ஆனா அந்த பேரு அந்த பரமாத்மாவோட பேரு. இங்கதான் ஒரு அதிசயம் நடக்குது. அவன் நாராயணான்னு சொன்ன அடுத்த நொடி அந்த இடத்துல 4 அழகான உருவங்கள் தோன்றுது. கண்ணை பறிக்கிற தங்கம் மாதிரி ஜொலிக்கிற உடம்பு, 4 கைகள், கையில சங்கு, சக்கரம், கதை, தாமரை. அவங்க தான் விஷ்ணு தூதர்கள். யமதூதர்கள் அஜாமிழனை தொட போகும்போது இவங்க குறுக்க வந்து நிக்கிறாங்க. நிறுத்துங்க, இவனை நீங்க தொடக்கூடாதுன்னு அதட்டுறாங்க. யமதூதர்களுக்கு ஒரே ஆச்சரியம். யார் நீங்க? நாங்க யம தர்மராஜாவோட ஆட்கள். இவன் இவ்வளவு பாவம் பண்ணியிருக்கான். இவனை நரகத்துக்கு கூட்டிட்டு போறது தான் சட்டம். நீங்க எப்படி தடுக்கலாம்னு கேட்கறாங்க. நாமளும் இதை பார்க்கும்போது ஆச்சரியப்படுவோம்ல. என்னங்க இது அநியாயம்? 80 வருஷம் பாவம் பண்ணிட்டு சாகும்போது ஒரு தடவை நாராயணான்னு கூப்பிட்டா உடனே காப்பாத்த வந்துருவாங்களான்னு தோணும். ஆனா அங்கதான் ஒரு ரகசியம் இருக்கு. பகவானோட நாமத்துக்கு இருக்கிற சக்தி அது. இப்போ இந்த 2 தரப்புக்கும் நடுவுல ஒரு பெரிய விவாதம் நடக்க போகுது. சட்டம் பெருசா இல்ல கருணை பெருசா? தர்மம்னா என்ன, பாவம்னா என்ன? இத பத்தி விஷ்ணு தூதர்கள் சொல்ல போற அந்த விளக்கம் இருக்கே, அது நம்ம வாழ்க்கையே புரட்டி போட போகுது. அந்த இடமே ஒரு போர்க்களம் மாதிரி ஆயிருச்சுங்க. ஒரு பக்கம் யமதர்மராஜாவோட ஆட்கள், இன்னொரு பக்கம் வைகுண்டத்திலிருந்து வந்த விஷ்ணு தூதர்கள். யமதூதர்களுக்கு பயங்கரமான குழப்பம். நாங்க காலங்காலமா பாவம் செய்யறவங்களை நரகத்துக்கு இழுத்துட்டு போறோம். எங்க யமதர்மராஜாவுக்கு தெரியாத சட்டமா? இவன் ஒரு ஒழுக்கங்கெட்டவன், இவனை போய் நீங்க ஏங்க காப்பாத்துறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ விஷ்ணு தூதர்கள் ஒரு புன்னகையோட அந்த பெரிய ரகசியத்தை உடைக்கிறாங்க. அதுதான் நாம சங்கீர்த்தனம் அப்படிங்கிற மகா சக்தி. விஷ்ணு தூதர்கள் கேக்குறாங்க, முதல்ல தர்மம்னா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? யமதர்மராஜா உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்திருக்காரு? அதுக்கு யமதூதர்கள், வேதத்துல எதெல்லாம் செய்யணும்னு சொல்லியிருக்கோ அது தர்மம், எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோ அது அதர்மம். இவன் வேதத்துக்கு எதிரா வாழ்ந்தவன், அதனால இவன் தண்டனைக்கு தகுதியானவன்னு சொல்றாங்க. இப்போ விஷ்ணு தூதர்கள் பேசுற அந்த பேச்சு இருக்கே, அதுதான் இந்த உலகத்தோட மிகப்பெரிய இன்சூரன்ஸ் பாலிசி மாதிரி. அவங்க சொல்றாங்க, உண்மைதான், இவன் பாவம் செஞ்சிருக்கான். ஆனா சாகர நேரத்துல இவன் நாராயணான்னு கூப்பிட்டான் பாத்தீங்களா? அந்த ஒரு சொல் இவன் பண்ண அத்தனை கோடி பாவங்களையும் பொசுக்கிடுச்சு. யமதூதர்கள் சிரிக்கிறாங்க. ஏங்க, அவன் பையனைத்தான் கூப்பிட்டான், கடவுளை தேடியா கூப்பிட்டான்? தெரியாம கூப்பிட்டதுக்கு போய் இவ்வளவு பெரிய சலுகையா? இதுதாங்க இங்க முக்கியமான பாயிண்ட். நாம இன்னைக்கு தெரியாம ஒரு நெருப்புல கை வச்சாலும் சுடும்ல, தெரியாம ஒரு மருந்தை சாப்பிட்டாலும் அது வேலை செய்யும்ல. அதே மாதிரிதான் நீங்க தெரிஞ்சு கூப்பிட்டாலும் சரி, தெரியாம கூப்பிட்டாலும் சரி, நாராயணா அப்படிங்கிற அந்த அட்சரங்களுக்கு பின்னாடி இருக்கிற சக்தி உங்களை சுத்தப்படுத்தும்.
விஷ்ணு தூதர்கள் ஒரு அழகான உதாரணம் சொல்றாங்க. ஒரு பெரிய விறகு குவியலை எரிக்க ஒரு சின்ன தீக்குச்சி போதும். அதே மாதிரி மலை மாதிரி குவிஞ்சு கிடக்கிற பாவங்களை எரிக்க அந்த பரமாத்மாவோட நாமம் ஒரு தீக்குச்சி மாதிரி. ஒரு மனுஷன் தெரியாம விஷத்தை சாப்பிட்டாலும் அது எப்படி தன்னோட வேலையை காட்டுமோ, அதே மாதிரி இந்த திருநாமம் ஒருத்தனோட உள்ளுக்குள்ள போனா அவனோட கர்மாவை அப்படியே வேரோட அறுத்தெறியும். அஜாமிளன் செஞ்சது ஒரு பெரிய பிராயச்சித்தம். கங்கை ஆத்துல போய் குளிச்சா உங்க உடம்பு அழுக்கு போகும், ஆனா அந்த பகவானோட பேரை சொன்னா உங்க ஆன்மாவோட அழுக்கே போயிடும். இந்த இடத்துல நாம ஒன்னு புரிஞ்சுக்கணும். நாம பல நேரங்கள்ல சாமி எனக்கு தெரியாம இந்த தப்பு நடந்துருச்சுன்னு வருத்தப்படுறோம். ஆனா இங்க கடவுள் என்ன சொல்றாருன்னா, நீ செஞ்சது எவ்வளவோ பெரிய தப்பா இருந்தாலும் நீ என்ன ஒரு தரம் கூப்பிட்டா நான் உன்னை தேடி வருவேன். அஜாமிளன் பயத்துல தான் கூப்பிட்டான், பையனைத்தான் கூப்பிட்டான். ஆனா அந்த பேருக்கு இருக்கிற மரியாதையை கொடுக்க விஷ்ணு தூதர்கள் வந்துட்டாங்க. யமதூதர்களால இதுக்கு மேல அங்க நிக்க முடியல. விஷ்ணு தூதர்களோட அந்த பிரகாசமான தேஜஸ அவங்களால தாங்கிக்கவே முடியல. கடைசியில யமதூதர்கள் கையில் இருந்த பாசக்கயிறை விட்டுட்டு அங்கிருந்து ஓடி போறாங்க. அஜாமிழன் இப்போ மெல்ல கண்ணை திறந்து பார்க்கறான். அவனுக்கு முன்னாடி நின்ன அந்த பயங்கரமான யமதூதர்கள் காணாம போயிட்டாங்க. விஷ்ணு தூதர்கள் அவனுக்கு ஆசி கொடுத்துட்டு மறைகிறாங்க. இப்போ அஜாமிழனுக்கு ஒரு பெரிய தெளிவு கிடைக்குது. ஐயோ, நான் எவ்வளவு பெரிய பாவம் செஞ்சிருக்கேன், என் வாழ்க்கையில இவ்வளவு தூரம் தடம் மாறி போயிட்டனே, சாகிறதுக்கு முன்னாடி கடவுள் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காரே அப்படின்னு கதறி அழுகிறான். நாம என்ன பண்ணுவோம்? ஒரு தப்புல தப்பிச்சிட்டா அப்பாடா இனிமே மறுபடியும் பழைய மாதிரியே இருக்கலாம்னு நினைப்போம். ஆனா அஜாமிழன் அப்படி பண்ணல. இந்த இரண்டாவது வாய்ப்பை அவன் சரியா பயன்படுத்திக்கிட்டான். நேரா ஹரித்வாருக்கு போறான். அங்க கங்கை கரையில உட்கார்ந்து உண்மையான பக்தியோட தவம் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்போ அவன் கூப்பிடுற நாராயணா பையனை பார்த்ததில்ல, அந்த பரமாத்மாவை தேடி. இந்த சம்பவம் முடிஞ்சு யமதூதர்கள் நேரா அவங்க பாஸ் யமதர்மராஜா கிட்ட போறாங்க. என்னங்க இது அநியாயம், நீங்க தானே இந்த உலகத்துக்கு ஜட்ஜு, உங்களை மீறி ஒருத்தன் எப்படி தடுக்கலாம் அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அப்போ யமதர்மராஜா சொல்ல போற அந்த பதில் இருக்கே, அதுதான் ஒரு உண்மையான அதிகாரியோட நேர்மை. அவர் தன்னோட தூதர்களுக்கு ஒரு பெரிய உண்மையை உடைக்க போறாரு. அந்த யமதூத சம்வாதம் என்ன, யமனே யாரை பார்த்து கையெடுத்து கும்பிடுறாரு, அதை அடுத்ததா பார்ப்போம். யமதூதர்கள் அப்படியே மூச்சு வாங்க ஓடிப்போய் யமதர்மராஜா முன்னாடி நிக்கிறாங்க. அவங்க முகத்துல ஒரு பக்கம் பயம், இன்னொரு பக்கம் அவமானம். அரசே, இந்த உலகத்துல உங்களுக்கு மேல ஒரு அதிகாரம் இருக்கா? நாங்க பாச கயிறை போட்டு ஒரு பாவியை பிடிக்க போனோம், ஆனா 4 பேர் வந்து எங்களை தடுத்துட்டாங்க. அவங்க பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா தேஜஸோட இருந்தாங்க. உங்களுக்கு தெரியாம இங்க வேற யாரு சட்டம் போட முடியும் அப்படின்னு கேக்குறாங்க. யமதூதர்களோட இந்த ஆதங்கம் நமக்கு ஒரு விஷயத்தை புரிய வைக்குது. நாம ஒரு வேலையை செய்யும்போது அதுல ஒரு தடை வந்தா நமக்கு எரியும்ல, அதுதான் அவங்களுக்கும் நடக்குது. இப்போ யமதர்மராஜா ஒரு புன்னகையோட அந்த பெரிய உண்மைய சொல்றாரு. தூதர்களே, கவலைப்படாதீங்க, இந்த உலகத்துல எல்லாருக்கும் ஒரு மேலதிகாரி இருக்காரு. எப்படி ஒரு நூல்ல கோர்க்கப்பட்ட மணிகள் அந்த நூலோட கட்டுப்பாட்டுல இருக்கோ, அதே மாதிரி இந்த மொத்த பிரபஞ்சமும் அந்த பரமாத்மாவோட கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. எனக்கு மேல ஒரு மகாசக்தி இருக்கு, அவர்தான் நாராயணன். அந்த 4 பேர் வந்தாங்கல்ல, அவங்க அவரோட ஆட்கள். அவங்க முன்னாடி என்னோட அதிகாரம் செல்லாது. இத கேட்டதும் யமதூதர்களுக்கு தூக்கி வாரி போடுது. என்னது, எங்க பாசுக்கே ஒரு பாசா அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. யமதர்மராஜா இப்போ ஒரு லிஸ்ட் தர்றாரு. யாரை தொடணும், யாரு தொடக்கூடாது அப்படிங்கிற அந்த லிஸ்ட் தான் நம்ம வாழ்க்கையில நாம கத்துக்க வேண்டிய பாடம். அவர் சொல்றாரு, தூதர்களே, எவனொருவன் தன்னோட நாக்கால அந்த பகவானோட திருநாமத்தை சொல்லலையோ, எவனோட மனசு அந்த பாதங்கள்ல லைக்கலையோ, எவனோட தலை ஒரு முறையாவது இறைவனை வணங்கலையோ, அவங்கள மட்டும் என்கிட்ட இழுத்துட்டு வாங்க. அவங்க தான் தண்டனைக்கு தகுதியானவங்க. ஆனா எவனாவது ஒருத்தன் தெரியாம கூட ஹரின்னோ நாராயணனோ சொல்லிட்டா தயவு செஞ்சு அவன் பக்கம் கூட போயிடாதீங்க. ஏன்னா அவனோட கணக்கு நேரா வைகுண்டத்துக்கு போயிடுச்சு. யோசிச்சு பாருங்க, நாம இன்னைக்கு எவ்வளவோ பாவங்களை செய்றோம். ஆனா அந்த பாவங்கள்ல இருந்து விடுபடுறதுக்கு ஒரு இன்சூரன்ஸ் இருக்குன்னா அது அந்த பகவானோட நாமம் மட்டும்தான். யமதர்மராஜா சொல்றாரு, உண்மையான தர்மம்ங்கிறது வேதத்துல மட்டும் இல்ல, அது அந்த இறைவனோட கருணையில இருக்கு. ஒரு சின்ன தீக்குச்சி எப்படி ஒரு பெரிய பஞ்சு மூட்டையா எரிக்குமோ, அதே மாதிரி இந்த நாமம் ஒருத்தனோட கர்மாவை சிதைச்சிடும்.
யமதூதர்கள் இப்போ புரியாம முழிக்கிறாங்க. ராஜா தொடர்ந்து சொல்றாரு, அஜாமிழன் செஞ்சது வெறும் மகனோட பேரை சொன்னது மட்டுமில்ல, அவன் அறியாமலேயே அந்த புனித ஒலியை உச்சரிச்சிட்டான். அதுவே போதும் அவன் புனிதனாகிறதுக்கு. இந்த இடத்துல நாம ஒன்னு கவனிக்கணும். யமதர்மராஜாவே கையெடுத்து கும்பிடுற ஒரு சக்தி இருக்குன்னா அது எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கும். அவர் தன் தூதர்கள் கிட்ட சத்தியம் வாங்குறாரு, இனிமே அந்த நாராயண பக்தர்களை தப்பித் தவறி கூட தொந்தரவு பண்ணாதீங்க. நாம பல நேரங்கள்ல சாகிறத பாட்டு பயப்படுறோம். ஆனா ஒரு உண்மையான பக்தனுக்கு மரணம்ங்கிறது ஒரு பயங்கரமான விஷயம் இல்ல, அது இன்னொரு அழகான உலகத்துக்கான வாசல். ஏன்னா யமதூதர்களுக்கு அங்கே வேலை இல்லை, விஷ்ணு தூதர்கள் தான் அங்கே ரிசேவ் பண்ண வருவாங்க. யமதர்மராஜா சொல்ல போற அந்த 12 மகாஜனங்கள், மனு, நாரதர், சிவனார், பிரம்மா, இவங்களுக்கு தான் உண்மையான தர்மம் தெரியும்னு சொல்றாரு. நாம எதையோ தர்மம்னு நினைச்சிட்டு இருக்கோம், ஆனா உண்மையான தர்மம்ங்கிறது அந்த பரமாத்மா கிட்ட சரணாகதி அடையிறது தான். அஜாமிலன் மூலமா நமக்கு கிடைச்ச இந்த மெசேஜ் இருக்கு பாருங்க, அதுதான் 6ஆம் ஸ்கந்தத்தோட அஸ்திவாரம். ஒரு தப்பான வழியில போன மனுஷன் கூட ஒரு நொடி விழிப்புணர்வுல எப்படி மாற முடியுங்கிறதுக்கு அஜாமிழன் ஒரு பெரிய உதாரணம். இப்போ யமதூதர்கள் சமாதானமாகி திரும்பி போறாங்க. ஆனா கதை இதோட முடியல. இந்த படைப்பு தொழில் எப்படி தொடருது? தக்ஷ பிரஜாபதி மறுபடியும் எப்படி பிறக்கிறாரு? அவரோட மகன்களுக்கு நாரதர் என்ன உபதேசம் பண்ணாரு? ஒரு பக்கம் பக்தி இருக்குன்னா இன்னொரு பக்கம் இந்த உலக பற்றி எப்படி மனுஷனை இழுக்குதுன்னு தக்ஷனோட கதையில நாம பார்க்க போறோம். தக்ஷன் நாரதருக்கு கொடுத்த அந்த சாபம் ஒரு பெரிய ஆன்மீக மாற்றத்துக்கு காரணமா அமையப் போகுது. அடுத்ததா அந்த படைப்பு ரகசியத்தையும் நாரதரோட லீலைகளையும் பார்ப்போம். அஜாமிளன் கதையில நாம பக்தியோட சக்தியை பார்த்தோம். இப்போ நாம மறுபடியும் இந்த பிரபஞ்சத்தோட சிருஷ்டி, அதாவது படைப்பு தொழிலுக்கு வர்றோம். தக்ஷ பிரஜாபதி இவர் சாதாரண ஆள் இல்ல. பிரம்மதேவரோட கட்டளைப்படி இந்த உலகத்துல உயிரினங்களை பெருக்கிற பொறுப்பை ஏத்துக்கிட்டவர். முதல்ல இவர் மனசால படைக்க பார்த்தாரு, ஆனா அது அவ்வளவு சரியா வரல. அப்புறம் அசிக்னி அப்படிங்கிற பெண்ணை திருமணம் செஞ்சு அதன் மூலமா ஹரியஸ்வர்கள்னு சொல்லப்படுற 10,000 மகன்களை பெத்தெடுத்தாரு. இவங்க எல்லாரும் எதுக்காக பிறந்தாங்க? இந்த உலகத்துல சந்ததிகளை பெருக்கணுங்கிறதுக்காகத்தான். தக்ஷன் தன் மகன்கள் கிட்ட சொல்றாரு, பிள்ளைகளா, நீங்க நாராயண சரஸ் அப்படிங்கிற இடத்துக்கு போய் தவம் பண்ணி அப்புறம் கல்யாணம் பண்ணி இந்த உலகத்தை பெருக்குங்கன்னு அனுப்புறாரு. அந்த பசங்களும் ரொம்ப சமத்தா தவம் பண்ண போறாங்க. ஆனா அங்கதான் ஒரு ட்விஸ்ட் நடக்குது. அங்க நாரத மகரிஷி வர்றாரு. நாரதர் யாரு? ஒரு மனுஷன் இந்த உலகமாயையில சிக்க போறான்னு தெரிஞ்சா அங்க போய் ஒரு கலகத்தை பண்ணி அவனை ஞானியா மாத்துறது தான் அவரோட வேலை. நாரதர் அந்த பசங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறாரு. தம்பிகளா, நீங்க பாட்டுக்கு ஒரு இடத்துல உட்கார்ந்து கல்யாணம் பண்ணி குழந்தை பெத்துக்கணும்னு நினைக்கிறீங்களே, இந்த உலகத்தோட முடிவு என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு பொந்துக்குள்ள போய் அதுக்கு வாசலே இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? ஒரு நதி பின்னாடி போய்கிட்டே இருக்கு, ஆனா அது எங்க போய் முடியுதுன்னு தெரியாம ஓடுறதுல என்ன லாபம்? இப்ப யோசிச்சு பாருங்க, நாமளும் அப்படித்தானே? பிறக்கிறோம், படிக்கிறோம், கல்யாணம் பண்றோம், சம்பாதிக்கிறோம், ஆனா கடைசியில எங்க போய் சேர போறோம்னு தெரியாமையே ஓடிக்கிட்டு இருக்கோம். நாரதரோட அந்த தத்துவ பேச்ச கேட்டதும் அந்த 10,000 பசங்களுக்கும் ஞானம் பிறந்துருச்சு. அட ஆமாம்ல, நாம எதுக்கு இந்த உலக சிக்கல்ல மாட்டிக்கணும்? நேரா அந்த பரமாத்மா கிட்டேயே போயிடலாமேன்னு முடிவெடுத்து கல்யாணமே பண்ணாம சந்நியாசம் வாங்கிக்கிட்டு போயிட்டாங்க. தக்ஷனுக்கு விஷயம் தெரிஞ்சதும் பயங்கர கோபம். ஆனா அவர் விடல. மறுபடியும் சபலாஸ்வர்கள்னு ஒரு 1000 மகன்களை பெத்தாரு. அவங்க கிட்ட, டேய், போன பசங்கள் தான் அப்படி போயிட்டாங்க, நீங்களாவது உருப்படியா இருங்கன்னு சொல்லி அனுப்புறாரு. மறுபடியும் அங்க நாரதர் வர்றாரு. அதே பாணியில அவங்களுக்கும் உபதேசம் பண்றாரு. அந்த 1000 பேரும் சந்நியாசியாகி போயிட்டாங்க. இப்போ தக்ஷனுக்கு வந்த கோபத்துக்கு அளவே இல்லை. யாருடா இவன்? நான் கஷ்டப்பட்டு பெத்து வளர்த்தா இவன் வந்து ஒவ்வொருத்தரா கூட்டிக்கிட்டு போறானேன்னு நாரதரை நேர்ல கூப்பிட்டு திட்டுறாரு. நாரதா, நீ ஒரு கொடூரமானவன். பிள்ளைகளுக்கு உலக அனுபவம் வர்றதுக்கு முன்னாடியே அவங்க மனசை கெடுத்துட்ட. உன்னால ஒரு இடத்துல நிலையா நிக்க முடியாது. நீ பூமி முழுக்க அலைஞ்சுக்கிட்டே இருக்கணும்னு சாபம் கொடுக்கறாரு. ஆனா நாரதர் என்ன பண்ணாரு தெரியுமா? சிரிச்சுக்கிட்டே அந்த சாபத்தை ஏத்துக்கிட்டாரு. ரொம்ப சந்தோஷம் தக்ஷா, நான் எல்லா ஊருக்கும் போய் நாராயண நாமத்தை பரப்ப இது எனக்கு ஒரு வசதியா போச்சுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு.
இதுதான் ஒரு ஞானியோட அழகு. அவங்களுக்கு கெடுதல் நடந்தாலும் அதை நன்மையா மாத்திப்பாங்க. தக்ஷன் அதுக்கப்புறம் 60 மகள்களை பெத்தெடுத்து அவங்க மூலமா தான் இந்த உலகம் இன்னைக்கு இருக்கிற நிலைக்கு வந்துச்சுன்னு பாகவதம் சொல்லுது. இந்த கதையிலிருந்து நாம ஒரு விஷயம் கத்துக்கணும். நாம நம்ம பிள்ளைகளை வளர்க்கிறோம், அவங்களுக்கு சொத்து சேர்க்கிறோம். ஆனா அவங்களுக்கு தேவையான அந்த ஆத்ம ஞானத்தை நாம கொடுக்கறோமா, இல்ல தக்ஷன் மாதிரி வெறும் உலக விஷயங்கள்ல மட்டும் அவங்கள முடக்கி வைக்கிறோமா? தக்ஷனோட அகங்காரம் அவரோட மகன்களை பிரிச்சது. ஆனா நாரதரோட ஞானம் அவங்கள நிலையான முக்திக்கு கூட்டிக்கிட்டு போச்சு. இப்போ தேவர்களோட உலகத்துல ஒரு பெரிய பிரச்சனைய ஆரம்பிக்குது. இந்திரன் ஒரு தப்பு பண்ணிட்டாரு. அந்த தப்புனால தேவகுரு பிரகஸ்பதி அவங்கள விட்டு போயிட்டாரு. குருவில்லாத தேவர்கள் என்ன ஆனாங்க? அவங்களுக்கு புதுசா வந்த குரு விஸ்வரூபன் யாரு? இந்திரனோட அந்த அகங்காரம் எப்படி ஒரு விபரீதத்துக்கு காரணமாச்சுன்னு அடுத்ததா பார்ப்போம். அதிகாரம் வந்தா அறிவு மழுங்கிடும்ங்கிறதுக்கு இந்திரனோட கதை ஒரு பெரிய பாடம். தேவலோகத்துல ஒரு பெரிய தர்பார் நடந்துகிட்டு இருக்குங்க. இந்திரன் சிம்மாசனத்துல உட்கார்ந்துருக்காரு. சுத்தி தேவர்கள், அப்சரசுகள்னு ஆடல் பாடலோட ஒரே அமைக்களமா இருக்கு. அந்த நேரத்துல தேவகுரு பிரகஸ்பதி உள்ள வர்றாரு. பிரகஸ்பதினா யாரு? தேவர்களுக்கெல்லாம் வழிகாட்டி, ஞானத்தின் இருப்பிடம். ஆனா அந்த நேரத்துல இந்திரன் அதிகார போதையில இருக்காரு. நான் தான் தேவேந்திரன், எனக்கு பணிவிடை செய்ய இவ்வளவு பேர் இருக்காங்கங்கிற அந்த கர்வம் அவர் கண்ணை மறைக்குது. துரு உள்ள வர்றத பார்த்தும் இந்திரன் எழுந்திருச்சு நிக்கல, அவருக்கு மரியாதை செய்யல. அப்படியே அந்த ஆடம்பரத்துல மூழ்கி இருக்காரு. இப்போ யோசிச்சு பாருங்க, நாமளும் அப்படித்தானே. கையில காசு வந்துட்டா, இல்ல ஒரு பெரிய பதவியில உட்காந்துட்டா, நமக்கு கத்து கொடுத்த குருவையும் நமக்கு வழிகாட்டின பெரியவங்களையும் ஒரு பொருட்டா மதிக்கிறதே இல்லை. இப்போ எதுக்கு இவர் இங்க வர்றாருங்கிற அந்த அலட்சியம்தான் நம்ம அழிவுக்கே ஆரம்பம். பிரகஸ்பதிக்கு இந்திரனோட அந்த அகங்காரம் புரிஞ்சிடுச்சு. இந்த அதிகார போதை இவனை ரொம்ப ஆட்டி படைக்குது. இவனுக்கு தகுந்த பாடம் கிடைக்கணும்னு நினைச்சு ஒரு வார்த்தை கூட பேசாம அங்கிருந்து மறைஞ்சு போயிட்டாரு. குரு போனதுக்கு அப்புறம் தான் இந்திரனுக்கு உரைக்குது. ஐயையோ, தப்பு பண்ணிட்டேனே, குருவை அவமதிச்சிட்டேனேன்னு பதறாரு. ஆனா காலம் கடந்துடுச்சு. தேவர்கள் எல்லாம் பயந்துட்டாங்க. ஏன்னா குரு இல்லாத இடத்துல லக்ஷ்மி இருக்க மாட்டா. செல்வம், வெற்றி, புகழ் எல்லாமே அவங்கள விட்டு போக ஆரம்பிக்குது. இதத்தான் சமயம்னு பார்த்து அசுரர்கள் தேவர்கள் மேல போர் தொடுக்கிறாங்க. குருவோட பலம் இல்லாததுனால தேவர்கள் அசுரர்கள் கிட்ட தோத்து போறாங்க. அவங்க ராஜ்யத்தை இழந்து பிரம்மதேவர்கிட்ட போய் தஞ்சமடைறாங்க. பிரம்மதேவர் சொல்றாரு, இந்திரா, நீ பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. ஒரு ஞானிக்கு நீ கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கல. அதனாலதான் உனக்கு இந்த நிலைமை. இப்போதைக்கு உங்களுக்கு ஒரு குரு வேணும். துவஷ்டா அப்படிங்கிறவரோட மகனான விஸ்வரூபனை போய் பாருங்க. அவரோட தவம் ரொம்ப பெருசு. அவர் உங்களுக்கு வழிகாட்டுவாருன்னு சொல்றாரு. ஆனா இதுல ஒரு சிக்கல் இருக்கு. இந்த விஸ்வரூபன் அசுரர்களோட உறவினர். அவரோட அம்மா ஒரு அசுர பெண். ஒரு அசுர குலத்துல சம்பந்தப்பட்டவரை தேவர்களுக்கு குருவா ஏத்துக்கணுமான்னு இந்திரன் யோசிக்கிறாரு. ஆனா வேற வழி இல்ல. ஆபத்து வரும்போது நாம யார வேணா துணைக்கு கூப்பிட்டு தான் ஆகணும். விஸ்வரூபன் கிட்ட போறாங்க. அவர் ஒரு மகா ஞானி. தேவர்கள் கேட்ட உடனே சரின்னு ஒத்துக்கிறாரு. தேவர்களே, உங்களுக்காக நான் யாகம் பண்றேன், உங்களுக்கு வெற்றியை தேடி தர்றேன்னு சொல்றாரு. விஸ்வரூபன் வந்த உடனே தேவர்களுக்கு புது பலம் கிடைக்குது. அவர் இந்திரனுக்கு ஒரு மகா ரகசியத்தை உபதேசிக்கிறாரு. அதுதான் நாராயண கவசம். இந்த மந்திரத்தோட சக்தி எப்படின்னா, இதை ஒருத்தன் கவசமா போட்டுக்கிட்டா அவனை எந்த ஆயுதத்தாலையும், எந்த பேய் பிசாசாலையும், எந்த பகையாலையும் அழிக்க முடியாது. ஆனா இந்த கதையில ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. விஸ்வரூபன் யாகம் பண்ணும்போது வெளியில தேவர்களுக்கு ஆகுதி கொடுக்கறாரு. ஆனா மனசுக்குள்ள ரகசியமா அசுரர்களுக்கும் கொஞ்சம் பலனை பிரிச்சு கொடுக்கறாரு. ஏன்னா அசுரர்கள் அவரோட அம்மா வழி சொந்தம் இல்லையா? இதை இந்திரன் கவனிச்சிடுறாரு. ஒரு பக்கம் குருவா ஏத்துக்கிட்டு இன்னொரு பக்கம் அவர் மேல சந்தேகம் வருது. அந்த சந்தேகம் அப்புறம் எப்படி ஒரு கொலவெறியா மாறுது? இந்திரன் என்ன பண்ணாரு? இந்த விஸ்வரூபனோட கதை நமக்கு ஒரு பாடம் சொல்லுது. நாம ஒரு விஷயத்தை முழுசா நம்பணும், இல்லனா அதை தொடவே கூடாது. பாதியில சந்தேகப்பட்டா அது 2 பேருக்குமே அழிவைதான் தரும். இந்த விஸ்வரூபன் சொல்லிக் கொடுத்த அந்த நாராயண கவசம் அப்படி என்ன சக்தி வாய்ந்தது? அதை இந்திரன் எப்படி பயன்படுத்தினாரு? அடுத்ததா அந்த மகா மந்திரத்தோட ரகசியத்தையும் விஸ்வரூபனுக்கு நேர்ந்த அந்த துயரமான முடிவையும் பார்ப்போம். அந்த மந்திரம் உங்க வாழ்க்கையையும் பாதுகாக்கும். விஸ்வரூபன் தேவர்களுக்கு குருவா பொறுப்பேத்துக்கிட்டதுமே செஞ்ச முதல் காரியம் இந்திரனை பலப்படுத்தினதுதான்.
அசுரர்களோட மாயைக்கும் அவங்க கிட்ட இருக்கிற அஸ்திரங்களுக்கு முன்னாடி தேவர்கள் நிக்கணும்னா வெறும் ஆயுதம் மட்டும் போதாது, ஒரு தெய்வீக பாதுகாப்பு வேணும்னு விஸ்வரூபன் நினைச்சாரு. அப்போதான் அவர் இந்திரனுக்கு நாராயண கவசத்தை உபதேசிக்கிறாரு. இது ஏதோ சாதாரண மந்திரம் இல்லைங்க, இது ஒரு மனுஷனோட உடம்பு, மனசு, ஆத்மா இப்படி எல்லாத்தையும் சுத்தி ஒரு கண்ணுக்கு தெரியாத கவசத்தை உருவாக்குற வித்தை. யோசிச்சு பாருங்க, நாம இன்னைக்கு பாதுகாப்பிற்காக எவ்வளவோ செலவு பண்றோம், ஆனா பயங்கிறது நம்ம மனசுக்குள்ள தானே இருக்கு. விஸ்வரூபன் சொல்றாரு, இந்திரா, உன்னோட கை, கால், தலைன்னு ஒவ்வொரு உறுப்புலையும் அந்த நாராயணனோட வெவ்வேறு ரூபங்களை இருத்தி வை. நீ நடக்கும்போது ஒருத்தன் உன்னை காக்கணும், நீ தூங்கும்போது ஒருத்தன் காக்கணும், நீ போர்க்களத்துல இருக்கும்போது ஒருத்தன் காக்கணும். நாராயண கவசத்தோட ஸ்பெஷாலிட்டியே அதுதான். அது பகல் நேரத்துல ஒரு ரூபத்தையும் ராத்திரி நேரத்துல ஒரு ரூபத்தையும் துணையா கூப்பிடுது. விஸ்வரூபன் இந்திரனுக்கு சொல்லிக் கொடுத்த அந்த முறை ரொம்ப விசித்திரமானது. முதல்ல உன்னோட உடம்ப சுத்தப்படுத்திக்கிட்டு மந்திரங்களால உன்னோட புலன்களை கட்டுப்படுத்து. அப்புறம் பகவானோட ஒவ்வொரு நாமத்தையும் உன்னோட உடம்புல ஒரு அங்கமா நினைச்சு தியானம் பண்ணு. நாம இன்னைக்கு ஒரு கார்ல போறப்போ சீட் பெல்ட் போட்டுக்கிறோம்ல, அது நம்ம உடம்ப காக்குது. ஆனா இந்த நாராயண கவசம் நம்ம உயிரையே காக்குது. ஒருத்தன் இந்த கவசத்தை முறைப்படி அணிஞ்சுக்கிட்டா அவனை பாம்பு கடிக்காது, அவனை விஷம் தீண்டாது, அவனுக்கு எதிரிகளே இருக்க மாட்டாங்க. இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த மந்திரத்தோட சக்தியை நிரூபிக்க ஒரு கதை உண்டு. ஒரு காலத்துல ஒரு அந்தணர் இந்த கவசத்தை ஜபிச்சுக்கிட்டு இருந்தாரு. அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவரோட எலும்புகள் ஒரு இடத்துல கிடந்துச்சு. அந்த எலும்பு மேல ஒரு கந்தர்வன், அதாவது தேவலோக பாடகன், தன்னோட விமானத்துல பறந்து போனாரு. அந்த எலும்புல இருந்த நாராயண கவச அதிர்வுகள் அந்த விமானத்தையே தலகீழ விழ வச்சிருச்சான். யோசிச்சு பாருங்க, ஒரு மனுஷன் செத்த பிறகும் அவரோட எலும்புல அந்த மந்திரம் வேலை செய்யுதுன்னா அது உயிரோட எடுக்கிறப்போ எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கும். விஸ்வரூபன் இந்த மகா ரகசியத்தை இந்திரனுக்கு தார வார்த்து கொடுத்தாரு. இதனால இந்திரன் இப்போ ரொம்ப பலசாலி ஆயிட்டாரு. ஆனா முன்னாடியே சொன்ன மாதிரி இந்திரனோட மனசுல ஒரு சந்தேகம் ஓடிக்கிட்டே இருக்கு. விஸ்வரூபன் யாகம் பண்ணும்போது அசுரர்களுக்கும் கொஞ்சம் பங்கு கொடுக்கறத இந்திரனால தாங்கிக்கவே முடியல. நமக்கு சொல்லி கொடுக்கிற குருவே எதிரிக்கும் உதவி பண்ணா எப்படிங்கிற அந்த ஆத்திரம் அவரோட அறிவை மறைக்குது. குருவா ஏத்துக்கிட்ட விஸ்வரூபனை இந்திரன் என்ன பண்ணாரு தெரியுமா? தன்னோட வஜ்ராயுதத்தை எடுத்து அவரோட 3 தலைகளையும் வெட்டிட்டாரு. ஒரு குருவை கொல்றதுங்கிறது எவ்வளவு பெரிய பாவம், அதுவும் நாராயண கவசத்தை சொல்லி கொடுத்த ஒரு மகா ஞானிய. இந்திரன் அந்த பிரம்மஹத்தி தோஷத்துல மாட்டிக்கிட்டாரு. ஆனா கதை இதோட முடியல. விஸ்வரூபனோட அப்பா துவஷ்டாவுக்கு விஷயம் தெரிஞ்சதும் அவர் கோவத்துல துடிச்சு போயிட்டாரு. என் மகனை கொன்ன இந்திரனை அழிக்க ஒருத்தன் பிறப்பான்னு சொல்லி ஒரு யாகம் பண்றாரு. அந்த யாக தீயில இருந்து ஒரு பயங்கரமான அசுரன் வர்றான். அவன்தான் விருத்திராசுரன். இந்த விருத்திராசுரன் எப்படிப்பட்டவன்? அவனுக்கும் இந்திரனுக்கும் நடக்க போற அந்த போர்ல யாரு ஜெயிக்க போறாங்க? ஒரு அசுரன் எப்படி பக்தியில சிறந்தவனா இருக்க முடியும்? இது அடுத்த பகுதியில பார்க்கும்போது நாம அசுரன் யாரு, தேவன் யாருன்னு வச்சிருக்கிற அந்த இலக்கணமே மாறி போயிடும். தியாகத்துக்கும் பக்திக்கும் ஒரு புது இலக்கணம் எழுதின ததீசி முனிவரோட கதையும் இதுல தான் வருது. அந்த உணர்ச்சிகரமான அடுத்ததை தொடருவோம். விஸ்வரூபனை இந்திரன் கொன்றது வெறும் கொலை இல்லைங்க, அது ஒரு குரு துரோகம். இதனால கோபமான துவஷ்டா ஒரு யாகம் வளர்க்கிறாரு. அந்த யாக குண்டத்திலிருந்து ஒரு கரிய மேகம் மாதிரி மலை அளவுக்கு பிரம்மாண்டமான ஒரு உருவம் வெளியே வருது. அவன்தான் விருத்ராசுரன். அவன் வளர்ற வேகத்தை பார்த்தா சீக்கிரமே இந்த உலகத்தையே விழுங்கிடுவான்னு தேவர்களுக்கு பயம் வந்துருச்சு. விருத்திரன் கிளம்பும்போது அவனோட ஒவ்வொரு அடியும் பூமியை அதிர வைக்கிடு. அவனோட சூலாயுதம் இந்திரனை நோக்கி வரும்போது இந்திரன் கிட்ட இருந்த அத்தனை சக்திகளும் ஒண்ணுமில்லாம போயிருச்சு. தேவர்கள் இப்போ வேற வழி இல்லாம மறுபடியும் அந்த பரமாத்மா கிட்ட சரணடைறாங்க. பகவான் ஒரு வழி சொல்றாரு, தேவர்களே, இப்போ விருத்திரனை நீங்க சாதாரண ஆயுதத்தால கொல்ல முடியாது. அதுக்கு ததீசி அப்படிங்கிற ஒரு மகா முனிவரோட உதவி வேணும். அவர் மிகப்பெரிய தபஸ்வி. நாராயண கவசத்தோட முழு சக்தியும் அவரோட உடம்புல இருக்கு. அவரோட எலும்ப நீங்க தானமா வாங்கி அதுல ஒரு ஆயுதம் செஞ்சா மட்டும்தான் விருத்திரனை ஜெயிக்க முடியும். இத கேட்டதும் இந்திரனுக்கு ஒரு தயக்கம். ஒரு உயிரோட இருக்கிற முனிவர்கிட்ட போயிட்டு உங்க எலும்ப கொடுங்க, உங்களை கொன்னுட்டு நாங்க ஆயுதம் செய்யணும்னு எப்படி கேட்கறது? ஆனா உலகத்தை காக்கணுமே, வேற வழி இல்லாம தேவர்கள் ததீசி முனிவர்கிட்ட போறாங்க.
ததீசி முனிவர் ஒரு புன்னகையோட அவங்கள வரவேற்கிறாரு. தேவர்கள் விஷயத்த சொன்னதும் அவர் ஒரு நிமிஷம் கூட யோசிக்கல. அவர் சொல்றாரு, தேவர்களே, இந்த உடம்பு என்னைக்கு இருந்தாலும் அழிய போற ஒண்ணுதான். ஒரு காலத்துல இது மண்ணுக்குத்தான் போக போகுது. ஆனா என் உடம்புல இருக்கிற எலும்பு இந்த உலகத்துல தர்மத்தை காப்பாத்த பயன்படுதுன்னா அதைவிட எனக்கு வேற என்ன பெருமை வேணும்? யோசிச்சு பாருங்க. நாம நம்மளோட ஒரு சின்ன பொருளை கூட மத்தவங்களுக்கு தர யோசிப்போம். ஆனா இங்க ஒருத்தன் தான் உயிரையே, தன் உடம்பையே தானமா தர துணிஞ்சிருக்காரு. தியாகம்னா அதுதான். ததீசி முனிவர் யோக நிலையில உட்கார்ந்து தன்னோட ஆத்மாவை அந்த பரமாத்மா கிட்ட சேர்த்துட்டு உடம்ப விடுறாரு. அவரோட எலும்ப வச்சு விஸ்வகர்மா ஒரு பயங்கரமான ஆயுதத்தை செய்றாரு. அதுதான் வஜ்ராயுதம். நாராயண கவசத்தின் சக்தியும் ஒரு முனிவரோட தவசக்தியும் ஒன்னா சேர்ந்த அந்த வஜ்ராயுதம் இப்போ இந்திரனோட கையில இருக்கு. இப்போ ஒரு பக்கம் இந்திரன், இன்னொரு பக்கம் விருத்ராசுரன். இந்த 2 பேருக்கும் நடக்கப் போற அந்த யுத்தம் வெறும் போர் இல்ல, அது ஒரு பெரிய தத்துவ போராட்டம். இங்கதான் பாகவதம் ஒரு பெரிய ஆச்சரியத்தை நமக்கு கொடுக்குது. விருத்ராசுரன் ஒரு அசுரன் தானே. அவன் செஞ்ச கொடுமைக்காக தானே இந்த போர் நடக்குது. ஆனா போர்க்களத்துல விருத்திரன் பேச போற பேச்சு இருக்கே, அது ஒரு ஞானி பேச வேண்டிய பேச்சு. அவன் இந்திரனை பார்த்து சிரிக்கிறான். இந்திரா, நீ எதை வச்சு என்ன கொல்ல போற? ஒரு முனிவரோட தியாகத்தால வந்த ஆயுதத்தை வச்சா? வா, உன்னோட வேலையை செய். நான் இந்த உடம்ப விட்டுட்டு என் பகவான் கிட்ட போக காத்துட்டு இருக்கேன்னு சொல்றான். ஒரு அசுரன் எப்படி இவ்வளவு தெளிவா இருக்க முடியும்? அவனுக்குள்ள எப்படி இவ்வளவு பெரிய பக்தி வந்துச்சு? மரணத்தை பார்த்து பயப்படாம எப்போ என் பகவான் முகத்தை பாப்பேன்னு ஏங்குற அந்த விருத்திரனோட மனநிலை எப்படிப்பட்டது? இந்த போர்ல யாரு ஜெயிக்க போறாங்க? இந்திரன் ஜெயிச்சாலும் அவருக்கு கிடைக்க போறது என்ன? இது அடுத்த பகுதியில பார்க்கும்போது நமக்கே ஒரு சந்தேகம் வரும். இதுல யாரு உண்மையான பக்தன்னு? பக்தி யுத்தம் ஆரம்பமாகுது. இந்திரன் வஜ்ராயுதத்தை தூக்கிக்கிட்டு ஐராவதம் யானை மேல ஏறி வர்றாரு. எதிரே விருத்ராசுரன் மலை மாதிரி நின்னுட்டு இருக்கான். நாம பொதுவா ஒரு போர்னு என்ன நினைப்போம்? 2 பேரும் ஒருத்தரை ஒருத்தர் திட்டிப்பாங்க, கோபமா சண்டை போடுவாங்கன்னு நினைப்போம்ல. ஆனா இங்க நடந்தது வேற. விருத்ராசுரன் இந்திரனை பார்த்து ஏளனமா சிரிக்கல, மாறாக ரொம்ப ஆழமான தத்துவங்களை பேச ஆரம்பிக்கிறான். அவன் சொல்றான், இந்திரா, எதுக்காக தயங்குற? உன் கையில இருக்கிறது ததீசி முனிவரோட தியாகம். அந்த ஆயுதத்தால என்ன கொல்லு. நான் இந்த அழுக்கு உடம்ப விட்டுட்டு என் பகவான் நாராயணனோட திருவடிகளுக்கு போக ஆசையா இருக்கேன். யோசிச்சு பாருங்க, ஒரு அசுரன் போர்க்களத்துல சாவுக்கும் பயப்படாம கடவுளை பத்தி பேசுறான். அவன் இந்திரனை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறான். நீ எதுக்காக சண்டை போடுற? உன்னோட இந்திர பதவிக்காகவும் ஸ்வர்க்கத்துக்காகவும் தானே. ஆனா நான் எதுக்காக தெரியுமா காத்துட்டு இருக்கேன்? ஒரு தாயை பார்த்ததும் ஓடி போய் கட்டி பிடிக்கிற சின்ன குழந்தை மாதிரி நான் என் பகவான் கிட்ட ஓட காத்துட்டு இருக்கேன். இதுதாங்க உண்மையான பக்தி. அந்த அசுரனோட மனசுக்குள்ள இருந்த அந்த ஏக்கத்தை விட இந்திரனோட கையில இருந்த வஜ்ராயுதத்துக்கு சக்தி கம்மிதான். விருத்ராசுரன் பாடுற அந்த 4 ஸ்லோகங்கள் சதுஷ்லோகி பாகவதம்னு சொல்லப்படுற அளவுக்கு பிரபலம். அவன் கேட்கிறான், எனக்கு சொர்க்கம் வேணாம், மோக்ஷம் வேணாம், அதிகாரமே வேணாம். அந்த பரமாத்மாவோட அடியார்களுக்கு அடியவனா இருக்கிற அந்த பதவி மட்டும் எனக்கு கிடைச்சா போதும். இதை கேட்டு இந்திரனே ஸ்தம்பிச்சு போயிட்டாரு. யாருவன்? அசுரன்னு நினைச்சேனே, ஆனா இவன் என்னை விட பெரிய ஞானியா இருக்கானேன்னு வியக்கிறாரு. போர் உச்ச கட்டத்தை எட்டுது. விருத்ராசுரன் இந்திரனை அப்படியே விழுங்கிடுறான். ஆனா நாராயண கவசத்தோட சக்தியால இந்திரன் அவன் வயிற்றை கிழிச்சுக்கிட்டு வெளியே வர்றாரு. கடைசியில அந்த வஜ்ராயுதத்தால விருத்திரனோட தலைய வெட்டுறாரு. விருத்திரன் இறக்கும்போது அவரோட ஆத்மா ஒரு ஒளிப்பிழம்பா கிளம்பி நேரா பகவான் கிட்ட போய் சேருது. ஒரு அசுரன் மோட்சமடைறான். ஆனா ஜெயிச்ச இந்திரன் என்ன ஆனார் தெரியுமா? அவருக்கு பிரம்மஹத்தி கோஷம் பிடிச்சுக்கிச்சு. ஒரு மகா பக்தனை கொன்ன பாவம் அவரை துரத்துது. தேவர்கள் பூ மாறி பொழியறாங்க. ஆனா இந்திரன் மனசுல அமைதி இல்ல. நான் ஜெயிச்சது தர்மமா இல்ல ஒரு பக்தனை அழிச்சது பாவமாங்கிற குற்ற உணர்வு அவரை வாட்டுது. 1 வருஷம் அவர் மானசரோவர் ஏரியில ஒரு தாமர தண்டுக்குள்ள ஒளிஞ்சு வாழ வேண்டிய நிலைமை வருது. இதுதான் வாழ்க்கை நமக்கு சொல்லுற பாடம். நீங்க வெளியில ஜெயிக்கலாம், ஆனா உங்க மனசுக்கு தெரிஞ்ச ஒரு தப்பு உங்களை அமைதியா வாழ விடாது.
எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வருது. சுவாமி, ஒரு அசுரனுக்கு இவ்வளவு பக்தி வந்துச்சு, அவன் என்ன புண்ணியம் பண்ணான்னு பரீட்சித்து மன்னன் கேட்கிறாரு. அப்போதான் சுகதேவர் விருத்ராசுரனோட முற்பிறவி கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அவன் முன்னாடி அசுரன் இல்ல, ஒரு பெரிய ராஜா. அவரோட பேரு சித்திரகேது. அந்த சித்திரகேது எப்படி ஒரு அசுரனா மாறினாரு, ஒரு தாயோட சாபம் எப்படி ஒரு ஞானிய உருவாக்குச்சு, அந்த உருக்கமான கதையை அடுத்ததா பார்ப்போம். சித்திரகேதுவோட கண்ணீர் நமக்கு ஒரு பெரிய உண்மையை சொல்ல போகுது. விருத்ராசுரன் எப்படி அவ்வளவு பெரிய பக்தனா இருந்தான்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சுல்ல? அதுக்கான விடைதான் இந்த சித்திரகேது மன்னனோட கதை. சித்திரகேது ஒரு மிகப்பெரிய சக்கரவர்த்தி. அவருக்கு ஆயிரக்கணக்கான மனைவிகள் இருந்தாங்க, அளவற்ற செல்வம் இருந்தது. ஆனா ஒரு பெரிய குறை. விருத்ராசுரன் எப்படி அவ்வளவு பெரிய பக்தனா இருந்தான்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சுல்ல? அதுக்கான விடைதான் இந்த சித்திரகேது மன்னனோட கதை. சித்திரகேது ஒரு மிகப்பெரிய சக்கரவர்த்தி. அவருக்கு ஆயிரக்கணக்கான மனைவிகள் இருந்தாங்க, அளவற்ற செல்வம் இருந்தது. ஆனா ஒரு பெரிய குறை, அவருக்கு குழந்தையே இல்லை. நாம இன்னைக்கு எவ்வளவோ வசதியோட இருந்தாலும் மனசுக்கு திருப்தி தரக்கூடிய ஒரு விஷயம் இல்லைன்னா அந்த வாழ்க்கையே இருட்டா தெரியும்ல. சித்திரகேதுவும் அந்த வேதனையில தான் இருந்தாரு. அப்போ அங்கே அங்கீரச முனிவர் வர்றாரு. மன்னனோட வருத்தத்தை பார்த்து ஒரு மகனை உருவாக்குறாரு. ஆனா அவர் ஒரு எச்சரிக்கை கொடுக்கறாரு. மன்னா, இந்த மகன் உனக்கு சந்தோஷத்தையும் தருவான், அதே சமயம் துக்கத்தையும் தருவான். குழந்தை பிறந்தது, அரண்மனையே கொண்டாடுது. ஆனா மத்த மனைவிகளுக்கு பொறாம வந்துருச்சு. அவங்க அந்த பச்சிலங்குழந்தைக்கு விஷம் வச்சு கொன்னுடுறாங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு அப்பாவுக்கு தான் கண் முன்னாடி பிணமா கிடக்கிற மகனை பார்க்கறத விட கொடுமை வேற என்ன இருக்க முடியும்? மன்னன் கதறி அழுகிறான். அப்போ நாரதரும் அங்கீரசரும் மறுபடியும் வர்றாங்க. நாரதர் தன்னோட தவ வலிமையால அந்த இறந்த குழந்தையோட ஆத்மாவை அங்க வரவழைக்கிறாரு. மகனே, உன் அப்பாவை பாரு, இவருக்காக நீ மறுபடியும் இந்த உடம்புக்குள்ள வரியான்னு கேட்கிறாரு. அப்போ அந்த ஆத்மா பேசின பேச்சு இருக்கே, அதுதான் இந்த உலகத்தோட மிகப்பெரிய தத்துவம். அந்த ஆத்மா சொல்லுது, சுவாமி, எந்த அப்பா, யாருக்கு நான் மகன்? நான் எத்தனையோ பிறவிகள் எடுத்துட்டேன். ஒரு பிறவியில இவர் மகனா இருந்திருப்பாரு, ஒரு பிறவியில இவர் எனக்கு கடன்காரனா இருந்திருப்பாரு. இப்போ எனக்கும் இவருக்கும் என்ன பந்தம்? மன்னன் சித்திரகேதுவுக்கு அந்த நிமிஷம் ஞானம் பிறக்குது. அடடா, நான் எதை என்னோடதுன்னு நினைச்சு அழுதேன், இது எல்லாமே ஒரு நிழல் விளையாட்டு தானே அப்படின்னு உணர்றாரு. அந்த துக்கம் அப்படியே பக்தியா மாறுது. அவர் தவம் பண்ணி வித்யாதரர் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த நிலையை அடைகிறாரு. ஒரு விமானத்துல ஏறி பிரபஞ்சம் முழுக்க பயணம் பண்றாரு. அப்படி ஒரு முறை கைலாயத்துக்கு போகும்போது அங்கே சிவபெருமான் பார்வதி தேவிய மடியில வச்சுக்கிட்டு முனிவர்களுக்கு உபதேசம் பண்ணிட்டு இருக்கிறத பாக்குறாரு. சித்திரகேது ஒரு விளையாட்டா, என்ன இது, ஒரு ஞான சபையில இப்படி தேவிய மடியில வச்சிருக்காரேன்னு சிரிக்கிறாரு. அவர் சிவபெருமான அவமதிக்கணும்னு நினைக்கல, ஒரு நண்பர் மாதிரி கிண்டல் பண்ணாரு. ஆனா பார்வதி தேவிக்கு கோபம் வந்துருச்சு. அகங்காரம் உன்னோட கண்ணை மறைக்குது, நீ ஒரு அசுரனா பிறப்பாயின்னு சாபம் கொடுக்கறாங்க. ஆனா இங்கதான் ஒரு மகா பக்தனோட குணம் தெரியுது. சித்திரகேது பயப்படல, பதிலுக்கு சண்டை போடல. அமைதியா விமானத்துல இருந்து இறங்கி வந்து தேவியோட கால்ல விழுந்து அந்த சாபத்தை ஏத்துக்கிறாரு. தாயே, நீங்க கொடுத்தது சாபம் இல்ல, என்னோட கர்மா, அதை நான் ஏத்துக்கிறேன்னு சொல்றாரு. சிவபெருமானே ஆச்சரியப்பட்டு போறாரு. பார்த்தாயா தேவி, ஒரு நாராயண பக்தன் எதற்கும் பயப்பட மாட்டான். அவனுக்கு சொர்க்கமும் ஒண்ணுதான், நரகமும் ஒண்ணுதான், அசுர பிறவியும் ஒண்ணுதான். ஏன்னா அவன் எங்கே இருந்தாலும் பகவானை மறக்க மாட்டான். அப்படி சாபம் வாங்கி பிறந்தவர் தான் விருத்தராசுரன். அதனாலதான் அசுர உடம்புல இருந்தாலும் அவரால் அவ்வளவு பெரிய ஞானத்தை பேச முடிஞ்சது. இந்த கதை நமக்கு சொல்ற பாடம் என்னன்னா, நம்ம வாழ்க்கையில வர்ற கஷ்டங்களும் மற்றவர்கள் நம்ம மேல போடுற பழிகளும் கூட நம்மளோட ஆன்மீக வளர்ச்சிக்கான படிக்கட்டுகள் தான். சித்திரகேது அந்த சாபத்தை எதிர்த்து போராடி இருந்தா அவர் அசுரனா மட்டும்தான் இருந்திருப்பாரு. ஆனா அதை ஏத்துக்கிட்டதுனால அவர் ஒரு மகா பக்தனா இன்னைக்கும் கொண்டாடப்படுறாரு. இப்போ 6ஆம் ஸ்கந்தத்தோட இறுதி பகுதிக்கு நாம வர்றோம். தக்ஷனோட இன்னொரு மகளான திதி இந்திரனை அழிக்கணும்னு ஒரு மகனை பெறணும்னு விரும்புறா. அதுக்காக அவங்க ஒரு கடுமையான விரதத்தை எடுக்கிறாங்க. அந்த விரதம் என்ன, அது எப்படி ஒரு அழிவு சக்தியை அன்பு சக்தியா மாத்துச்சு? அந்த புமசவன விரதம் பத்தி அடுத்ததா பார்ப்போம். அது உங்க குடும்பத்துல நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் கொண்டு வரும். சித்திரகேதுவின் கதையில் பக்தி எப்படி ஒரு சாபத்தை வென்றது என்று பார்த்தோம். இப்போது 6ஆம் ஸ்கந்தத்தின் இறுதி கட்டத்தில் அசுரர்களின் தாயான திதை தேவியின் கதைக்கு வருவோம். திதிக்கு ஒரு பக்கம் பயங்கரமான ஆத்திரம், என் பிள்ளைகளையெல்லாம் இந்த இந்திரன் கொன்றுவிட்டானே என்கிற அந்த பழிவாங்கும் உணர்ச்சி அவளை வாட்டுது. தன் கணவர் கஸ்யப முனிவர்கிட்ட போய் இந்திரனை அழிக்கக்கூடிய ஒரு பலசாலி மகன் எனக்கு வேணும்னு கேட்கிறா. கஸ்யபர் யோசிச்சார். பகைமையால வர்ற குழந்தை உலகத்துக்கே ஆபத்து, ஆனா மனைவியோட ஆசையையும் தீர்க்கணுமேனு சொல்லி அவளுக்கு ஒரு கடினமான விரதத்தை சொல்லி கொடுக்கிறாரு. அதுதான் புமசவன விரதம் அல்லது பும்சவனம்.
இந்த விரதத்தோட முக்கிய விதிமுறை என்னன்னா, ஒரு வருஷம் முழுசும் மனசையும் உடம்பையும் சுத்தமா வச்சுக்கணும். பொய் சொல்லக்கூடாது, கோபப்படக்கூடாது, யாரையும் காயப்படுத்தக்கூடாது. திதி அந்த விரதத்தை ஆரம்பிக்கிறா. ஆனா இந்திரனுக்கு விஷயம் தெரிஞ்சிடுச்சு. தனக்கு யமனாவே ஒருத்தன் பிறக்க போறானேன்னு பயந்து ஒரு பணிவான வேலைக்காரன் மாதிரி திதிக்கு தெரியாமலேயே அவளுக்கு பணிவிடை செய்ய போறாரு. ஆனா உள்ளுக்குள்ள திட்டம் வேற. திதி எப்பவாவது ஒரு சின்ன தப்பு பண்ணுவாளா, அப்போ அவளோட சக்தியை உடைக்கலாம்னு காத்துட்டு இருக்காரு. ஒரு நாள் அதிக களைப்புல திதி விரத விதிமுறையை மீறி கால் கழுவாம அப்படியே தூங்கிடுறாங்க. இதுதான் சமயம்னு இந்திரன் தன்னோட யோக சக்தியால அணு அளவு சின்னதா மாறி திதியோட கருப்பைக்குள்ள நுழையறாரு. அங்கே வளர்ந்துட்டு இருந்த அந்த ஒரு கருவை தன் வஜ்ராயுதத்தால 7 துண்டா வெட்டுறாரு. அந்த 7 துண்டுகளும் அழ ஆரம்பிக்குது. இந்திரன் சொல்றாரு, அழாதீங்க, மாருதக அப்படின்னு சொல்லி மறுபடியும் அந்த ஒவ்வொன்னையும் 7 வெட்டுறாரு. மொத்தம் 49 துண்டுகள். இங்கதான் ஒரு அதிசயம் நடக்குது. அந்த பும்சவன விரதத்தோட மகிமையால வெட்டுப்பட்ட அந்த துண்டுகள் சாகல, மாறாக அவை ஒவ்வொன்னும் தனித்தனி தேவர்களா மாறிடுச்சு. அவங்கதான் மருத்துக்கள்னு சொல்லப்படுற வாயு தேவர்கள். திதி தேவி கண் விழிச்சு பார்க்கும்போது தனக்கு இந்திரனை அழிக்கிற மகன் பிறக்கல, மாறாக இந்திரனுக்கு உதவியா இருக்கிற 49 தேவர்கள் பிறந்திருக்காங்கன்னு புரியுது. இந்திரன் பயந்து போய் மன்னிப்பு கேட்கிறாரு. ஆனா திதி தேவி இப்ப கோவப்படல. அந்த ஒரு வருஷ விரதம் அவளோட மனசுல இருந்த அத்தனை கசப்பையும் பழிவாங்கும் எண்ணத்தையும் கழுவி எடுத்துருச்சு. பகைமை முடிவுக்கு வந்து அசுரத்தாயின் கருவிலேயே தேவர்கள் பிறக்கிற ஒரு மகா மாற்றம் அங்க நடக்குது. இந்த கதையிலிருந்து நாம கத்துக்க வேண்டியது என்னன்னா, ஒரு விரதமோ அல்லது ஒரு ஆன்மீக பயிற்சியோ நம்மளோட இலக்க மட்டும் அடைய உதவுறதில்ல, அது நம்மளோட குணத்தையே மாத்திடுது. திதி இந்திரனை அழிக்க நினைச்சா, ஆனா அந்த விரதம் அவளை ஒரு புனிதமான தாயா மாத்திடுச்சு. 6ஆம் ஸ்கந்தம் இதோட நிறைவடையுது. அஜாமிளனோட பாவ மன்னிப்புல ஆரம்பிச்சு விருத்ராசுரனோட பக்தி வழியா வந்து ஒரு விரதத்தோட தூய்மையில இது முடியுது. 6ஆம் ஸ்கந்தம் நமக்கு சொல்லுற ஒட்டுமொத்த பாடம் இதுதான். நீ யாரா இருந்தாலும், எவ்வளவு பாவம் செஞ்சிருந்தாலும் உனக்கு ஒரு 2வது வாய்ப்பு உண்டு. அஜாமிளனுக்கு ஒரு நாமம் துணையாயிருந்தது, சித்திரகேதுவுக்கு ஒரு சாபம் ஞானமாயிருந்தது, திதிக்கு ஒரு விரதம் மனமாற்றமாயிருந்தது. நாமளும் நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு கஷ்டத்துல இருக்கலாம், ஆனா அந்த பரமாத்மாவை சரணடைஞ்சா நம்மளோட எதிர்ப்புகள் கூட நமக்கு சாதகமா மாறும். இந்த யூடியூப் தொடர் உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய நிம்மதியை தந்திருக்கும்னு நம்புறேன். 6ஆம் ஸ்கந்தத்தோட இந்த ஆழமான கருத்துக்களை உங்க வாழ்க்கையிலையும் கடைபிடிங்க. பகவானோட நாமத்தை எப்பவும் சொல்லிக்கிட்டே இருங்க. ஏன்னா யமதூதர்கள் கூட நெருங்க முடியாத ஒரே ஆயுதம் அந்த நாராயண நாமம் மட்டும்தான். அடுத்த ஸ்கந்தத்துல இன்னும் பிரம்மாண்டமான ஒரு பக்தனோட கதையை பார்க்க போறோம். அதுதான் பிரக்லாத சரித்திரம். வாழ்க்கைங்கிறது ஒரு அழகான கவிதை. அதை அந்த இறைவனோட துணையோட ரசிச்சு வாழுங்க. நன்றி, வணக்கம்.